தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் 12ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் 3/2/2024 அன்று 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 2019 மற்றும் 2022 மற்றும் 2020-2023 ஆகிய கல்வியாண்டுகளில் இளங்கலையும், 2020-2022 மற்றும் 2021-2023 ஆண்டு கல்வியாண்டுகளில் முதுகலையும் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் பட்டம் பெற்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவிற்கு கல்லூரியின் செயலர் அருட்தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் தலைமை வகித்தார். இப்பட்டமளிப்பு விழாவிற்கு சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை டொன்போஸ்கோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்கப்பதக்கம், தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றோர் மற்றும் பிற மாணாக்கர் அடங்கிய 950 பேருக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பு செய்தார். Dear very reverend Father, Dr. Babu Pushparaj, the Rector and Secretary of the College, dear and very reverend Father Angela Joseph, Father and Doctor, the Principal of the College, dear and very reverend Father Bharati, Doctor, Father, the Vice Principal and the Campus Minister of the College, dear Reverend Father Paparaj, the Administrator, dear Reverend Father Charles, Professor, Assistant Professor and the Student Counselor, and all the senior faculty members. ஆனால் அரசாங்கமே மனம் வந்து இதோ தர்மபுரியில் டான் பாஸ்கோ காலேஜ் தொடர்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று எண்ணி தாராள உள்ளத்துடன் எந்த ஒரு பணமும் இல்லாமல் தாராள உள்ளத்துடன் இந்த கல்லூரியானது கிடைக்கப்பெற்றது. இன்று 16 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. இத்தகைய கல்லூரி இந்த இடத்தில் தொடர்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் மாணவர்கள், மாணவிகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது, இதோ இந்த பின்தங்கிய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இந்த இடத்தில் நாங்கள் கல்லூரி தொடங்கி உங்களுடைய வாழ்வாதாரம் பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றோம். இதற்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். முக்கியமாக பல ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் இருந்து உங்களுக்கு கற்றல், கற்பித்தல், ஜெபித்தல், நடந்து செல்லுதல் போன்ற மதிப்பீடுகளை தொடர்ந்து கற்றுக் கொடுத்திருக்கின்ற சீனியர் ப்ரொஃபசர்ஸ் எவ்வளவுதான் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அவர்கள் பற்றுறுதியுடன் இதோ இந்த கல்லூரியில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். உடல் உழைப்பாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான விதத்தில் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆகவே மாணவர்களே, உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ நீங்கள் வளர்ந்து நன்றாக வாழ்வாதாரம் பெற்று அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய முதல் கடமை. முதல் கடமை கடவுளுடைய பிரசனமாக இருக்கின்ற உங்கள் பெற்றோர்களை மதித்து அவர்கள் பட்ட கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்து அவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். உங்கள் வாழ்வில் உயர்வதன் வழியாக அவர்களையும் உங்களால் உயர்த்த முடியும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை.
கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஆஞ்சலோ ஜோசப் அவர்கள் உறுதிமொழி வாசிக்க பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழியேற்றனர். In thought, word and deed, ever, endeavor, honest, in the discharge of our duties in our profession, and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold and advance social order and the well-being of our fellow members, and shall devote all our energy to promote of our country. I dissolve this graduation ceremony. இந்த நிகழ்வில் துணை முதல்வர் அருட்தந்தை முனைவர் பாரதி பெர்னாட் ஷா, பொருளாளர் அருட்தந்தை அந்தோணி பாப்புராஜ், அச்சுக்கலைத்துறை பேராசிரியர் அருட்தந்தை சார்லஸ் கஸ்பர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவினை கணிதத்துறை தலைவர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையில் துறை பேராசிரியர்கள் இனிதே ஒருங்கிணைத்தனர்.